கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகவே நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீடித்த நாட்களை கேட்கல, எதிரியின் ஜீவனை கேட்கல. நீ நாணமுள்ள இருதயத்தை கேட்டபடியால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நாணத்தையும் நான் உனக்கு தந்தேன். ஆமென். இன்னைக்கு நாணம், அறிவு, புத்தி உங்கள் எல்லா காரியத்திலும், படிப்பு காரியம், வேலை காரியம், பிள்ளைகள் வளர்க்கிற காரியம், தொழில் காரியம், சமுதாயத்துக்கு அடுத்த காரியம், எல்லாவற்றிலும் அப்போதுக்கான விஷ்டத்தை கர்த்தர் தருவார். நாணமே முக்கியம். எதை சம்பாதித்தாலும் நாணத்தை நாணம் தான் முக்கியம்னு சாலமோன் சொல்றாரு. எதை சம்பாதித்தாலும் நாணத்தை சம்பாதி. இந்த வேதத்தை நல்லா கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் வாசித்தா நாணம் உங்கள் இருதயத்தில் பிரவேசிக்கும். நாணம் ஒரு பொக்கிஷம், அறிவு ஒரு பொக்கிஷம், புத்தி ஒரு பொக்கிஷம். அந்த நாணம், அறிவு என்ற பொக்கிஷம் இயேசுவுக்குள் இருந்தது. அது பிதாவிடத்திலிருந்து நாணத்தை இயேசு உடையவராய் இருந்தார். 7 ஆவியில் ஒரு ஆவி நாணத்தின் ஆவி. இயேசு மேலிருந்த 7 ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் நாணத்தின் ஆசீர்வாதம்.